students, welcome to our JMDM Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.15ல உள்ள 3,4 sum நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுல third sum பாருங்க. Craft the following linear functions y equal to 1 by 2 into x ன்னு கொடுத்திருக்காங்க. So ஒரு linear function வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க y equal to 1 by 2 x. Identify the constant of variation. So நம்ம என்ன பண்ணணுமா, identify the constant of variation identify பண்ணணுமா and verify it with the graph also. So இதை வந்து verify பண்ணணும். Find y when x equal to 9 இருக்கும்போது y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே போல y வந்து 7.5 இருக்கும்போது x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. So இப்போ if நம்ம x வந்து நான் 2 4 6 8 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அது எதுக்காகனா நமக்கு y என்ன கொடுத்திருக்காங்க, y equal to 1 by 2 into x ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்போ நான் x வந்து நான் 2 ன்னு எடுத்தேன்னா அப்போ y என்னவா இருக்கும், 1 by 2 into 2 கேன்சல் ஆகி 1 வருதா? சோ அதுக்காக நான் இதை வந்து 2 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அங்க கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஹோல் நம்பர்ஸா வரும். அதுக்காக இப்போ நமக்கு y வந்து இங்க 1 வந்திருக்கா. அடுத்தது 4 கொடுத்தோம்னா x க்கு வந்து 4 கொடுத்தோம்னா கேன்சல் ஆகி 2 வருமா? சோ அதனால தான் நம்ம 4 கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ அப்ப 2. அடுத்தது 6 கொடுத்தோம்னா 1 by 2 into 6 கொடுத்தா 3 வருதா? சோ அப்போ 3. அடுத்தது 8 கொடுங்க. y equal to 1 by 2 into 8 கொடுத்தீங்கன்னா 4 equal to 4 வருது. சோ இப்போ நம்ம வந்து x க்கு வந்து நம்ம 1 அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு ஃபிராக்ஷன்ல வரும் 1 by 2. அப்புறம் 3 கொடுத்தீங்கன்னா 3 by 2 அந்த மாதிரி வரும். சோ இது வந்து ஹோல் நம்பர்ஸா வரட்டும்ங்கிறதுக்காக நம்ம வந்து 2 4 6 8 ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. இனி செகண்ட் பார்ட் என்னது, நமக்கு ஐடென்டிஃபை தி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃப்ரம் தி அபோவ் டேபிள், இந்த டேபிள்ல பாருங்க x வந்து இன்க்ரீசஸ் ஆகுது, அதே போல y வந்து என்னதான் ஆகுது, இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்ப x இன்க்ரீசஸ் y ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ x இன்க்ரீசஸ் y ஆல்சோ இன்க்ரீசஸ்னா என்ன வேரியேஷன், இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனா இருந்தா y equal to kx ஆ இருக்கும். அப்ப k equal to என்னவா இருக்கும், y by x. அப்போ from the table இருந்து நம்ம வந்து இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ k யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு y என்னது நமக்கு 1. அப்போ y by 2 னா 1 by 2. 1 by 2 ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டோமா. அடுத்தது equal to 2 by 4 அதை எழுதிட்டோமா. அடுத்து 3 by 6 4 by 8 எல்லாமே நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 by 2 தான் வரும். இங்க 1 by 2 இதை கேன்சல் பண்ணுங்க, 1 by 2 இதை கேன்சல் பண்ணுங்க, 2 இதை கேன்சல் பண்ணுங்க 2. சோ எல்லாமே நமக்கு என்னதான் வருது, 1 by 2 தான் வருது. சோ இதோட வேல்யூ வந்து k தான வந்து நமக்கு y by x. இது எல்லாமே நம்ம y by x தான் எழுதியிருக்கோம். சோ எல்லாத்துக்கு வேல்யூமே therefore k யோட வேல்யூ அப்ப என்னதான் இருக்கு, 1 by 2 நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இனி அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்னது, plot the points 2, 1. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் இது x, y இதுனா அப்ப 2, 1 4, 2 6, 3 8, 4 and join them. ஓகேவா? இனி இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணிட்டு அப்புறம் அதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்போ வந்து நான் கிராஃப்ல வந்து x ஆக்சிஸ்ல வந்து நான் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிதான் எடுத்துக்கிறேன். அதே போல y ஆக்சிஸ்லயும் நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நம்ம ஸ்கேல் என்ன எழுதலாம் பாருங்க, x axis 1 cm equal to 1 unit, y axis 1 cm equal to 1 units தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம 1 2 3 தான் எடுத்திருக்கோம், இங்கேயும் 1 2 3 4 5 6 தான் நம்ம எடுத்திருக்கோம். சோ இப்போ நம்ம பிளாட் பண்ணிடலாமா. இப்போ நமக்கு டைரக்ட் வேரியேஷனாலே தெரியும், நமக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனா தான் வரும். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது 2, 1. சோ 2, 1 னா x ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 1. சோ இது 2, 1. அடுத்தது 4, 2. x ஆக்சிஸ்ல 4, y ஆக்சிஸ்ல 2. இதுல வருமா 4, 2. அடுத்தது இது 6, 3. x ஆக்சிஸ்ல 6, y ஆக்சிஸ்ல 3. சோ இது 6, 3. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, 8, 4. அடுத்து 8 x ஆக்சிஸ்ல 8, y ஆக்சிஸ்ல 4 ன்னு சொல்லும்போது நறுக்கு. சோ அப்போ 8, 4. சோ 4 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி வந்து நமக்கு ஒரு லைன் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். சோ ஜாயின் பண்றது இந்த பாயிண்ட் என்ன இருக்குல்ல, அந்த இன்டர்செக்ட் ஆகுதுல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ், அதுல இருந்து நம்ம எடுக்க போறோம். அதாவது பாயிண்ட் 0ல இருந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம்.
ஓகேவா. ஸோ அதை கொஞ்சம் நம்ம நீட்டி விட்டுக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம நீட்டி விட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இது முடிஞ்சுது. அடுத்தது என்ன பாருங்க, தேர்ஃபோர் நம்ம இப்போ இந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதில் நமக்கு என்ன கிடைக்குது, த ரிலேஷன் y = 1/2x ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் தி கிராஃப். ஓகேவா. நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருக்கு. இனி அடுத்தது நமக்கு கொஸ்டின் என்னது பாருங்க, ஃபைண்ட் when x = 9 இருக்கும்போது y வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x = 9 இருக்கும்போது, x வந்து 9 இருக்கும்போது இருக்கா, 9 இருக்கும்போது y வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம 9ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணி விடலாம். ஓகேவா. அடுத்தது இதுல இருந்து நம்ம இனி அடுத்தது இங்கே வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதில் தான் வருது ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா. ஸோ நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம இங்கே ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்போ எங்கே வந்து மீட் ஆகுது பாருங்க, 4.5ல மீட் ஆகுது. இது 4, இது 5, இது வந்து 4.5 தானே. ஸோ அப்போ 4.5ல வந்து நமக்கு மீட் ஆகுது. ஸோ அப்போ when x = 9 இருக்கும்போது y வந்து என்னவா இருக்கு, நமக்கு 4.5 இருக்கு. அடுத்தது when y = 7.5 இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ y வந்து 7.5னா எங்க இருக்கு, இருக்கா, 7.5னா இருக்கு. ஸோ இதான் வந்து இதுல இருந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து இந்த லைன் டச் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து லைனை வந்து இழுத்து விடலாம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம இந்த லைனில் வந்து நம்ம கொண்டு ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு டச் ஆகுது, மீட் ஆகுது. ஸோ அப்போ அதுலேருந்து நான் கீழே வந்து பண்ணி விட்றேன், ஜாயின் பண்ணி விட்றேன். ஸோ எனக்கு இந்த ஆரோ இதுக்கு மேலே வருது. நம்ம அப்போ இந்த இதை வந்து மார்க் பண்ணலை, இது வந்து 14. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணலாம். ஓகேவா. ஸோ கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம 15 எடுத்துக்கலாமா. அப்போ எந்த இடத்துல வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுது, இந்த லைன் வந்து 15ல வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இங்கேருந்து ஜாயின் பண்ணி, அதாவது 7.5லேருந்து இங்கேருந்து இழுத்து இதில் டச் ஆகி இங்கே எங்கே வருது, 15ல வருது. ஸோ அப்போ ஒய் வந்து 7.5 இருக்கும்போது எக்ஸ் வந்து அப்போ என்னவா இருக்குது, நமக்கு 15 இருக்குது. எக்ஸ் வந்து 15, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம ஆரோ போட்டு விட்டுடலாம். இங்கே வந்து இந்த சைடு இங்கே பார்த்து போடணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் நம்ம தேர்ட் சம். இனி அடுத்த ஃபோர்த் சம் பார்க்கலாம். Fourth sum பாருங்க. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அதாவது நம்பர் ஆஃப் பைப்ஸ் கொடுத்திருக்காங்க, டைம் டேக்கனும் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ், 2 பைப்ஸ், இது வந்து டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க 45. அதாவது டேங்க்ல வந்து ஃபில் ஆகுறதுக்கு 2 பைப் வந்து 45 மினிட்ஸ் எடுத்துக்கிறது. 3 பைப் வந்து 30, 6 பைப் வந்து 15, 9 பைப் வந்து 10. ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் வந்து என்னவாகுது, நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு அப்படிதான், பைப் வந்து அதிகமாகும் போது நமக்கு டைம் வந்து கம்மியாயிட்டு தான் வரும் இல்லையா. ஸோ அதே போல தான் சம்லையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா த கிராஃப் ஃபார் தி அபவ் டேட்டா. இந்த டேட்டாவுக்கு கிராஃப் வரைஞ்சிட்டு அப்புறம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் when 5 pipes are used. ஸோ 5 பைப்ஸ் யூஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time is 9 மினிட்ஸாக இருக்கும்போது எத்தனை பைப் வந்து தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, நமக்கு டேபிள் வந்து வேணும் இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் பைப்ஸ் நம்ம கொஸ்டின்ல இதே கொடுத்துட்டாங்க, நம்ம எழுதிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்,
நமக்கு இந்த வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃப்ரம் த டேபிள்ல இருந்து எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது, ஆனால் நமக்கு ஒய் வந்து என்னவாகுது, டிக்ரீசஸ் ஆகுது. அப்போ எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் வந்து டிக்ரீசஸ். அப்போ இது வந்து என்னது, இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன்னா எக்ஸ். ஸோ நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷன்னா xy ஈக்குவல் டு கே தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ ஃப்ரம் த டேபிள் நம்ம இந்த டேபிள்ல இருந்து இதை வந்து கேயோட ஆன்சர் எழுத போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து xy என்னது 2 into 45, 2 into 45 எழுதிட்டோம், ஈக்குவல் 3 into 30 ஈக்குவல் 6 into 15 ஈக்குவல் 9 into 10. ஸோ எல்லாமே ஈக்குவலா தான் வரும். ஏன்னா 2 into 45 வந்து நமக்கு 90 தான், 30 into 3யும் 90 தான், 15 into 6ம் 90 தான், 10 into 9ம் நமக்கு 90 தான். ஸோ அதனோட வேல்யூ தான் கே. அப்போ therefore k equal to எவ்வளவு 90. இப்போ k யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மூணா அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேபிள், இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னது, அடுத்தது பிளாட் த பாயிண்ட்ஸ். நம்ம வந்து பாயிண்ட்ஸை வந்து கிராஃப்ல வந்து பிளாட் பண்ண போறோம். 2,45, 3,30, 6,15 and 9,10 and join them. ஸோ நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க xy, இதை தான் நம்ம x, y இந்த பாயிண்ட்ஸை எடுத்து கிராஃப்ல வந்து நம்ம பிளாட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே வந்து இது வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து டைம் டேக்கன், இது வந்து டைம் டேக்கன், இங்கே வந்து இன் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதை மினிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து மினிட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம இப்போ ஸ்கேல் வந்து என்ன எழுத போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 4 5 6 7 8 9 தான் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒய் ஆக்சிஸில் வந்து 5 10 15 20 25 5 5 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால ஸ்கேல் வந்து நம்ம என்ன எழுதுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ்ன்னு எழுதுறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பாயிண்ட்ஸை வந்து இதில் இப்போ நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 2,45. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2வா இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் வந்து 45 இங்கே வரும், இருக்கு இதில் வரும். ஸோ இந்த இடம் 2,45. அடுத்தது என்னது, 3,30. 3,30 எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 30 இதில் வரும். ஸோ 3,30. அடுத்தது 6,15. 6 இருக்கு, 15 வந்து எங்க இருக்கு, இருக்கு. 6,15. ஓகேவா? அடுத்தது 9,10. ஸோ 9 எக்ஸ் ஆக்சிஸ்ல 9 இருக்கு, 10 வந்து இருக்கு. ஸோ 9,10. இப்போ நமக்கு இது வந்து என்னது, ஒரு அப்படியே ஒரு சரிஞ்சு தான் வருது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாமா? ஸோ அவ்வளோதான், நம்ம அதை அப்படியே அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். ஒரு கர்வ் போல வருது, ஆனால் அது ஆக்சுவலி நமக்கு ரெக்டாங்குலர் கைப்பர் போலா. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து ரெக்டாங்குலர் கைப்பர் போலா. ஸோ இந்த கர்வுக்கு பேர். ஸோ அதை நம்ம எழுதிடலாம். therefore the relation xy equal to 90 is a rectangular hyperbola as exhibited in the graph. ஓகேவா? ஸோ இதுவும் முடிஞ்சுது. இனி அடுத்தது நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 pipes ஆர் யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 pipes யூஸ் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல் எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டாச்சா? அப்புறம் இங்கேருந்து நமக்கு இங்கே ஜாயிண்ட் ஆகிறதுக்காக இங்கேருந்து ஒரு லைன் அங்கே போட போகிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம இதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எந்த இடத்துல நமக்கு மீட் ஆகுது பாருங்கள். இது 15, இது 20, அப்போ இது 16, இது 17, இது வந்து நமக்கு 18, இது வந்து 19, இது வந்து 20. ஸோ அப்போ கரெக்டாக நமக்கு எதில் வந்து மீட் ஆகுது, 18ல் வந்து மீட் ஆகுது. அப்போ 5 பைப்ஸாக இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுக்குது நமக்கு, இந்த டைம் டேக்கன் வென் 5 பைப்ஸாக இருக்கும்போது 18 மினிட்ஸ் நமக்கு எடுக்குது. ஓகேவா? ஸோ இனி அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் தி டைம் இஸ் 9 மினிட்ஸாக இருக்கும்போது. ஸோ டைம் வந்து 9 மினிட்ஸாக இருக்கும்போது எவ்வளோ பைப் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ நமக்கு டைம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 9 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 சொல்லும்போது இது 5 இது வந்து 6 7 8 இங்க வந்து 9 வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருந்து நம்ம கரெக்டா இந்த லைன் டச் ஆகுற இடத்துல வந்து லைன் போட போறோம். ஸோ இப்போ இந்த மீட் ஆகுறது இல்ல, இந்த லைன்ல இருந்து இங்க அடுத்தது லைன் இழுக்க போறோம். ஸோ இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது எந்த இடத்துல நமக்கு மீட் ஆகுது? 10ங்கிற இடத்துல மீட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து 9 மினிட்ஸா இருக்கும்போது நமக்கு டைம் வந்து பைப்ஸ் வந்து எவ்வளவு 10. ஓகேவா? நம்பர் ஆஃப் பைப்ஸ் யூஸ்ட் இன் 10 when the time is வந்து 9 minutes. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் அந்த சம்.